ஒரு மிகப்பெரிய வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம எஸ்கே நடிப்பில் வெளிவந்த படங்களில் அதிகமாக தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் செய்யப்பட்ட படங்கள் எது எது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது வேலைக்காரன். இந்த ஒரு படம் அந்த நாளில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளியிருந்த ஒரு படம். இந்த ஒரு படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 38 கோடி வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இதுக்கப்புறமா வெளிவந்த சீமராஜா. இந்த ஒரு படம் தமிழ்நாட்டில் 30 கோடி பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஒரு படம் எதிர்பார்த்த அளவுக்கு போலனாலுமே கூட இந்த ஒரு படமும் தமிழ்நாட்டில் மட்டுமே 45 கோடி கலெக்ஷன் பண்ணியிருந்துச்சு. இந்த ஒரு பட்டியலில் 3வது இடத்துல இருக்கிற படம் எதுன்னு கேட்டிங்கன்னா ரெமோ. இந்த ஒரு படமும் நம்ம எஸ்கே கெரியர்லேயே ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த ஒரு படமும் தமிழ்நாட்டில் 30 கோடி வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்தில் நம்ம எஸ்கே லேடி கேட்டை போட்டிருந்தனால இந்த ஒரு படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த ஒரு படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து இதுக்கு அடுத்த இடத்துல உள்ள படம் எதுன்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் லோக்கல் மற்றும் ஹீரோ. இதில் சீமராஜா படம் சரியாக போகாத ஒரு காரணத்தினால மிஸ்டர் லோக்கல் படம் 25 கோடி பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க. ஹீரோ படமும் 25 கோடி தான் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கிறனால 2 படமே ஒரே இடத்துல இருக்குது. இதை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம இந்த பட்டியலில் இருக்கிறது நம்ம வீட்டு பிள்ளை. இந்த ஒரு படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆனால் இதுக்கு முன்னாடி வெளிவந்த சீமராஜா மற்றும் மிஸ்டர் லோக்கல் படம் சரியாக போகாத ஒரு காரணத்தினால இந்த ஒரு படம் தமிழ்நாட்டில் 23 கோடி வரைக்கும் தான் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம வீட்டு பிள்ளை படம் வெற்றி அடைஞ்சதுனால இதுக்கு அடுத்ததாக வெளிவந்த ஹீரோ படம் இதை விட 2 கோடி அதாவது 25 கோடி தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து நம்ம எஸ்கே கெரியரில் அடுத்ததாக வெளியாக உள்ள படம் தான் டாக்டர். இந்த ஒரு படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 30 கோடி வரைக்கும் பிஸ்னஸ் செஞ்சுருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஒரு படமும் நம்ம எஸ்கே கெரியரில் ஹையஸ்ட் ஓப்பனிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதை தொடர்ந்து இதுக்கு அடுத்ததாக டான் படம் வெளியாக இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம எஸ்கே கெரியர்லேயே ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் வெளியாக உள்ள படம் தான் அயலான். இந்த ஒரு படம் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் செய்யப்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா இந்த ஒரு படம் நம்ம எஸ்கே கெரியர்லேயே ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு படம் ஃபஸ்ட்டு ஏலியன் படம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கும் இருக்கும். இந்த ஒரு படம் எவ்வளோ பிஸ்னஸ் செய்யப்படுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்திங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும்.